பேர் இந்த சமூக தளங்களை சொல்கிறது எல்லாமே உண்மை நம்புகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சமூக தளங்களில் வர போஸ்ட்டில் அதிகப்படியான லைக் இருந்துச்சுன்னா அது உண்மையாக தான் இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடண்டாக நம்பர் சில பேர் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அதிகப்படியான கமெண்ட் வந்திருக்கு, இதில் வந்து அதிகப்படியான ஷேரிங் ஆகிட்டே இருக்குது, அப்போ இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்றைக்கி நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப 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 முற்றிலும் தவறு. நமக்கு தேவை வந்து லைக்கை வச்சு முடிவு பண்ணுறதோ கமெண்ட்டு ஷேரை வச்சுலாம் முடிவு பண்ணுறது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. நமக்கு தேவை ஆதாரம். சரியான ஆதாரம் இருந்தால் நம்புங்க, அதுக்கப்புறமா அதை ஷேர் பண்ணு. ஆதாரம் இல்லாமல் வெறும் லைக்கை வச்சு நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணுறீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவும் மாறும். யாருக்கோ ஒருத்தருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நல்லவரோ யாரோ ஒருத்தருக்கு எதிராக செயல்பட்டு ஒருவருடைய வாழ்க்கையும் பறிபோக வாய்ப்பு இருக்குது. பிற்காலத்தில் இதை பயன்படுத்துகிறவங்களோட நிறையா பேருடைய எண்ணங்கள் தவறாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதையே நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி ஒன்று நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். நான் இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு விபத்து ஒன்று நடந்தது. அந்த விபத்தில் அந்த பஸ் டிரைவர் நல்லபடியாக தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்காரு. திடீர்னு ஒரு சின்ன ரோட்லேருந்து மேலே ஏறி ஒருத்தர் வந்தவர் சட்டன் அந்த பஸ்ஸில் மோதிருச்சு. அந்த பஸ் டிரைவர் மேலே தப்பே சொல்ல முடியாது. அந்த வண்டி மேலே ஏறிகிறத டிரைவரும் கவனிச்சிட்டாரு. முடிஞ்ச அளவு வளைச்சி அவங்கள எப்படியோ காப்பாற்றிட்டார். இருந்தாலும் வண்டி மேலே மோதி வண்டியில் சின்ன டேமேஜ். உடனே அங்கே இருக்க சில பேர் வந்து உடனே ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 1 ஹவரில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா சமூகத்திலைங்கிட்ட ஒரு 3-4 போஸ்ட்டு வெளியில் வந்துருச்சு. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டிரைவர் அதிவேகமாக வந்தான்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் போட்டிருக்காங்க இந்த டிரைவர் வந்து தூங்கிட்டாருன்னு ஒருத்தர் போடுறாங்க. இன்னொருத்தர் போடுறாங்க அவர் மொபைல் பார்த்துக்கிட்டே வந்தாருன்னு ஒருத்தர் போடுறாங்க. இன்னொருத்தர் போகிறாங்க அந்த வண்டியில் அதிகப்படியான சவுண்டு வச்சுட்டு இருந்ததுனால தான் மோதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. இப்போ இந்த 4-5 போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு மட்டும் ஏதோ ஒரு இடத்துல அதிகப்படியான லைக் போய்கிட்டே இருக்குது, அதிகப்படியாக ஷேர் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இதை என்ன நம்புகிறாங்கன்னா, அதிகப்படியாக ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஏதோ உண்மை இருக்குதுன்னு அவங்களா ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1-2 லைக் வாங்கின போஸ்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் அவங்க அதிகப்படியாக ஷேர் ஆன போஸ்ட்டும் உண்மை கிடையாது. ஏன்னா அந்த டிரைவர் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள எதிர்த்தாப்புல மோதிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சார். மேலே பஸ் வருதான்னு பார்க்காம ஒருத்தர் ஃபுல்லாகவே ரோட்டில் ஏறிட்டார். அப்போ அந்த பைக்கில் வந்தவர் மேலே தான் முழுக்க தப்பு. ஆனால் அங்கே பரப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த டிரைவருக்கு ஆப்போசிட்டாக தான். இதுதான் இன்றைக்கி சமூக தளங்களில் நடக்குது. அதுக்காக தான் அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். நிறைய அவதூறு கருத்துக்கள், அந்த அவதூறு கருத்துக்களில் வரலாற்றை மறைக்கக்கூடிய அவதூறு கருத்துக்களும் பரவுது. நிறையா என்ன சொல்கிறது, நிறையா ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு இந்த லைக்கை மட்டும் யாரோ ஒருத்தவங்க அது புரியாமல் அது உண்மையாக சரியான்னு தெரியாமல் லைக் அள்ளி போடுறது, கமெண்ட் ஆமாம் அப்படியா இப்படியான்னு லைக் கமெண்ட் போடுறது, சரி நமக்கு ஒரு போஸ்ட் கிடச்சேன்னு சொல்லி ஒன்று ஷேர் பண்ணி விடுறது, இப்படி பண்ணுறதுனால நிறையா அவதூறு கருத்துக்கள் பரவுது. தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு லைக்கை வச்சு நீங்கள் ஒருத்தர் ஒரு போஸ்ட்டை கண்டிப்பாக முடிவு பண்ணாங்க. ஆதாரங்கள் இல்லாமல் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்களால் யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்படுவாங்க. நீங்களுமே சில டைம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தவறான கருத்துக்களை பரவும்போது சில ஆதாரம் இல்லாத தகவல்களை பரப்பும்போது நமக்கும் அது பிரச்சனையாக முடிஞ்சிடும். முடிந்த அளவு ஆதாரம் இருந்தால் நீங்கள் பரப்புங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சமூக தளங்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. உண்மையான சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்குது. சில பேருடைய தவறுகளை சுட்டி காட்டி சில பேருடைய விஷயங்களை வெளியில் கொண்டும் வர்றாங்க. அது நான் ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சில தவறுதான கருத்துக்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்குங்கிறப்ப ரொம்ப இதாக இருக்குது. இது சின்ன பசங்க பார்க்க எல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அதெல்லாம் தவறான விஷயங்களையும் மனசில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய எதிர்காலத்தையும் கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள்.